Access Tunnel Center Educational Academy, exercise 1.5 continuation. Let A, B, C is a subset of n and a function f from A to B be defined by f of x equal to 2x plus 1 and g is function from D to C be defined by g of x equal to x square. Find the range of f of g and g of f அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஃபங்க்ஷன் வந்து எஃபோட ஃபங்க்ஷன் வந்து ஏ டு பின்னு இருக்கு, ஜியோட ஃபங்க்ஷன் பி டு சின்னு இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஜி ஆஃப் எக்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம எஃப் ஆஃப் ஜி, எஃப் ஆஃப் ஜி, ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸை வச்சு நம்ம எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் சப்ஜெக்ட் பண்ணுறோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர்ன்றதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிடைக்கும். ஸோ 2x ஸ்கொயர் பிலாங்ஸ் டு என்னா, ஏன்னா சப்செட் இஸ் அ சப்செட் ஆஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க. சேம் அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்ற போது ஜி ஆஃப் எக்ஸுக்கும் வேல்யூ என்னதான் வரும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x ப்ளஸ் 1ன்றதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ நம்ம அதோட வேல்யூ என்னன்னு எடுத்திருக்கோம், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு, இங்கே நமக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற போது 2x ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு. இப்போ இதுவும் நமக்கு என்னன்னா பிலாங்ஸ் டு என் தான். ஸோ அடுத்த ரேஞ்ச் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் பை 5, நம்ம அதே தான் எக்ஸ் பை எக்ஸ், ஒய் பை ஒய், 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ ஆன்சர் என்னன்னு படிச்சு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்றது வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என் தான் அப்படின்றத எடுத்துடும். சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஜி ஆஃப் எஃப்க்கும். இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, 2x ப்ளஸ் 1, அதுவும் என்ன தான் ஜி பிலாங்ஸ் டு என் தான் அப்படின்றத எழுதிட்டோம் அப்படின்னா அதோட ரேஞ்சையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. செகண்ட் வந்து எஃப் ஆஃப் எஃப், அதாவது எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது கொடுத்துட்டாங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன இருக்கு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் 1ன்றதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இப்போ எஃப் ஆஃப் அப்படின்ற போது இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்றதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 திரும்பியும் சப்ஸ்டிட் பண்ணுறோம் மைனஸ் 1ன்னு. அப்போது எஃப் ஆஃப் இங்கே வந்து என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர், ஆல்ரெடி நமக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இதோட ஸ்கொயர்னும் இருக்குது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ மைனஸ் பி தோ ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் பிரித்து எழுதணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஏ மைனஸ் பி தோ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்ற போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் அப்படின்ற போது எக்ஸ் பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் 2ab, 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், பிக்கு பதிலாக 1, அப்போ 2x ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிச்சு. ப்ளஸ் 1, இங்கே பி ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர், ஸோ 1 மைனஸ் 1. இப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 போக ஆன்சர் நமக்கு லாஸ்ட்டாக என்னென்னு கிடைக்குது, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்குது. இப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் எஃபோட வேல்யூ நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட் இதுக்கு கெயின் பண்ணிட்டோம். ரெண்டாவது எஃப் ஆஃப் எஃப் அப்படின்னு இருக்கு. இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு வேல்யூ என்னன்னு தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் எழுதலாமா. இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் அப்படின்றது போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அகைன் அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். திரும்பி ஏ மைனஸ் பி தோ ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம், வேல்யூ எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், சேம் அதே மாதிரி ஏ மைனஸ் பி தோ ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் பிரிக்கும் போது இதுக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது எக்ஸ் பவர் ஏ அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. If f from a r to r, r to r அப்படின்னா என்னன்னா ரேஷனல் நம்பர், ஜியும் ரேஷனல் நம்பரில் தான். இதோட எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ, எஃப் ஆஃப் பி, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ தென் செஸ் இஸ் எஃப் கமா ஜி ஆர் 1 to 1 அண்ட் ஜி எஃப் ஆஃப் ஜி இஸ் 1. இப்போ எஃப் கமா ஜி, அதாவது எஃப்ன்ற ரிலேஷனும் ஜின்ற ரிலேஷனும் 1 to 1 செக் பண்ணணும். அதே மாதிரி எஃப் காம்போசிட் ஆஃப் ஜியும் 1 to 1 நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 5ன்னு இருக்குது, அது வந்து 1 to 1 தான் அப்படின்னு சொல்லியாச்சு. எக்ஸ் பவர் 4ம் என்னதான் 1 to 1 தான் அப்படின்னு சொல்லாச்சு. ஆனால் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி அப்படின்ற போது நமக்கு என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன போடுறோம், எக்ஸ் பவர் 4 அப்படின்றத போடுறோம். எக்ஸ் பவர் 4 அப்படின்ற போது இதை வந்து நம்ம எஃப் ஆஃப்னு எழுதும்போது இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுறோம், எக்ஸ் பவர் 4ன்னு எழுதுறோம். அப்போ எக்ஸ் பவர் 4 த ஹோல் 5 அப்படின்ற போது 4 into 5 20. அப்போ எக்ஸ் பவர் 20 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் பவர் 20 அப்படின்னா இதுவும் என்னவா தான் இருக்கும், நமக்கு 1 to 1 ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ next questions continues on next video.